வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மல்லிகைப்பூ மாதிரி இருக்க மாப்பிள்ளை சம்பா இடியாப்பம் கூட தொட்டுக்கிற சைட் டிஷ் அது கூடவே ஸ்பெஷலாக பண்ணியிருக்கு. இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பூரிக்கும் இடியாப்பத்துக்கும் காமனாக பண்ணியிருக்க கத்திரிக்காய் பாயா ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மாவு கலந்து வச்சிடலாம். 1.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் ஒரு சிட்டிக்கை உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய். இது நல்லா தளதளன்னு கொதிக்கும் போது 1 கப் மாப்பிள்ளை அரிசி மாவு அப்படியே இன்ஸ்டண்ட்டாக விற்குது, அந்த மாவை வாங்கிக்கலாம். தண்ணி கொதிக்கும் போதே ஒரு கையில் மாவை சேர்த்துட்டு கலந்துகிட்டே இருக்கணும். கட்டிப்படாமல் கலக்கணும். சிம்லேயோ இல்லைன்னா அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கட்டிப்படாது. கொஞ்சம் மாவாக இருக்கா மாதிரி இருக்கும். ஆனால் மிக்ஸ் பண்ண இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு ரெடி ஆகிடும். முதல் வேலையாக இதை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துடலாம். மிதமான சூடு இருக்கும் போதே பிழிஞ்சால் தான் ஈஸியாக நம்மளால் பிழிகிற மாதிரி இருக்கும். இப்படி எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். அதே மாதிரி பிடிச்சி பார்க்கும்போதும் கையில் எதுவும் ஒட்டாமல் இருந்தால் மாவு முக்கால்வாசி வெந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். நல்லா உதுத்து போட்டு அது மேலே சால்னாவையோ இல்லை இந்த பாயாவையோ சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இல்லை எப்பயும் போல் இடியாப்பம் மேலே அப்படியே நீங்கள் கத்திரிக்காய் பாயாவையும் சேர்த்து சாப்பிடலாம். அப்போ இந்த மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு 3 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தால் போதும். அதுக்குள்ளேயே பூரி மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். ஆவியில் வேகிறதுக்குள்ளே பூரிக்குன்றதுனால மாவு நிறைய நேரம் ஊறணும் அப்படின்னு இல்லை. மினி பூரி தான் பண்ண போகிறேன். ஸோ மாவு எல்லாத்தையுமே பிசைஞ்சு அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு ஹைலைட்டிங்காக இருக்க பாயா. இதுக்கு ஒரு சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 வெங்காயம், சோம்பு, கசகசாலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, மசாலாவில் என்ன இருக்கோ கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 6-7 பாதாம், 1 பச்சை மிளகா. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கணும். கூட பூண்டும் சேர்த்துருக்கேன். 5-6 பல் பூண்டு. கலர் மாறணும் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். எப்படியும் நம்ம இதை மொத்தமாக கொதிக்க வைக்க தான் போகிறோம். அதே மண் சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்கேன். நறுக்கின 1 வெங்காயம், 1 பெரிய தக்காளி. இது வதங்கிறதுக்கு ஒரு சிட்டிக்கு உப்பை மட்டும் மேலே அப்படியே தூவிக்கலாம். நான் வீட்டிலே வறுத்து அரைச்ச கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சு அரைச்ச அந்த விழுதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி. பாயா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அதனால் நல்லா தண்ணி, மொத்தத்துக்கும் தேவையான அளவு உப்பு. இந்த பக்கம் கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி பூச்சி ஒன்றும் இல்லாமல் இருக்கும் போது எடுத்துட்டேன். ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெயில் உப்பு, கரம் மசாலா, ஒரு 4-5 பல் பூண்டு மேலே அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். முக்கால்வாசி வதங்கின உடனே இதை அப்படியே தூக்கி நம்ம கொதிச்சிட்ருக்க அந்த பாயால் சேர்த்துட்டோம்னா அவ்வளோதான், சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயாச்சு. பூரியையும் தேய்ச்சி ரெடி பண்ணிட்டேன். முதல்ல பூரி பொரித்து எடுத்துடலாம். ஆவியில் வேக வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து தட்டினா சூப்பராக இடியாப்பமும் ரெடி ஆகிடும். மினி பூரி எல்லாமே பொரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க இடியாப்பம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். சூப்பராக நூல் நூலாக நல்லா மல்லிகைப்பூ மாதிரி துவண்டு அப்படியே விழுந்தது இல்லையா, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாயாவையும் சேர்த்து சாப்பிட்டாச்சு. கூட பயறு சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.